வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். என்னோட நேம் தர்ஷன், ஒரு உண்மையான சினிமா ரசிகன். இந்த வாரத்தை தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட படமா ரிலீஸ் ஆன படம் அப்படின்னா நம்ம தனுஷோடைய 54வது படமான கரை. இந்த படத்தை ஏன் இந்த அளவுக்கு ஹைப் இருந்துச்சு அப்படின்னா, போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த டாக்டர் விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனாலே இந்த படத்துக்கு தனி ஹைப் இருந்தாலும், ஒரு பக்கத்து ஜிவி பிரகாஷோட மியூசிக், இன்னொரு பக்கம் ஆக்டர்ஸ் மமிதா பைஜோட பேரிங் சொல்லி இந்த படத்தை இன்னும் ஹைப் ஏற்றி கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தை எந்த மாதிரிலாம் ஹைப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா, ஹாலிவுட் லெவல்ல ஒரு கிராமத்து படம், தனுஷோட கேரியர்ல அவரோட பெஸ்ட் படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் நம்ம தனுஷோட ஆடியோ லான்ச்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்தை பத்தி நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கேன், இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு பில்டப் மேல பில்டப் கொடுத்துருக்காங்களே, அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு படம் பார்த்து வந்தவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு சில பேர் படம் நல்லா தான் இருக்கு, எந்த குறையும் இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவே இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா, இந்த படம் சுத்தமா நல்லாவே இல்ல, ஸ்கிரீன் பிளே சரியா இல்ல, இந்த படம் ரொம்ப லேக்கா போயிட்டு இருக்கு, அதன்னு சொல்லி படத்துல ஒண்ணுமே கிடையாது, மொத்தத்துல இந்த படமே மொக்கையா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ்ல யார் உண்மையை சொல்றாங்க, யார் போய் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் அந்த படம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் அந்த படம் பிடிக்காது அப்படிங்கிறதா இந்த வீடியோல டீடைலா நான் உங்கள்கிட்ட பேச போறேன். ஆமா, கரை படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. உண்மையிலேயே இந்த கரை படம் எப்படிப்பட்ட ஒரு படமா வந்திருக்கு, யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஓவரால் கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 1990 காலகட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது நகருது. சோ நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம தனுஷ் அவர்கள் கரசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பிளே பண்ணிருக்காரு, ஒரு திருடனா பண்ணிருக்காரு. குடும்பத்தை விட்டுட்டு ஹீரோயினான மமிதா பைஜை கல்யாணம் பண்ணிட்டு தனியா வாழ்ந்துட்டு, ஆந்திரால சின்ன ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு ஆளா அவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அவருக்கு பினான்சியல் ரீதியா சில பிரச்சனைகள் வர, அந்த பிரச்சனையை சரி செஞ்சதுக்காண்டி அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்க தாண்டி திரும்ப ஒரு ஊருக்கு வராரு. அப்படி அவர் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிய வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவே ஒரு கடன் பிரச்சனையில பேங்க் லோன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவரோட பிரச்சனை தீர்த்தாரா இல்லையா, அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு, இடத்த காக்கிறதுக்கும் அவருடைய ஊரை காக்கிறதுக்கும் கரசாமியா அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அந்த கரை படத்து மூலியமா நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. படத்து மூலியமா அவங்க சொல்ல வர கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவன் ஏன் தப்பு பண்ணான், அவன் தப்புனால அவன் என்ன நடந்துச்சு, அந்த தப்பை எப்படி அவன் சரி செஞ்சான் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஆனா நமக்கு இந்த கதையை கேட்கும்போது நமக்கு இன்னும் ஸ்டார்ட்டான ஒரு ஒன்லைனா நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு திருடனா இருக்கிறான், அவங்க மனைவிக்காக அவன் நல்லவனா மாறுறான், திரும்ப அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து அவன் திருடனா மாறுறான், அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனா அப்படிங்கிற அந்த படத்தோட கதையாவே இருந்துகிட்டு இருக்கு, ஒன்லைன் ஸ்டோரியா. இந்த ஒன்லைன்ல கேட்டும் போதே உங்கள ஒரு சில பேருக்கு தோணி இருக்கும், என்னடா கதை இது அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த படத்தோட கதை இதுதான். இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறது பாத்துருமா. மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இந்த படத்துல நாம் பார்க்கக்கூடியது நம்ம தனுஷோட கேரக்டர், அவருடைய பர்ஃபார்மன்ஸ். எல்லா படங்களையும் சொல்ற அதே விஷயம் தான், அவர் எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரவே இல்லை. பார்க்கும்போது இது தனுஷ் அவர்கள் ஒரு கரசாமி அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அந்த கரசாமி அப்படிங்கிற கேரக்டர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்மணி தெரியுது. அவருக்கு கொடுத்த அந்த கரசாமி அப்படிங்கிற கேரக்டரை எந்த அளவுக்கு நீட்டா அண்ட் பிரசன்டபிளா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா காமிச்சு போனாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம எந்த இடத்துலயுமே குறை சொல்லிக்கவே முடியாது. ஓவரால் தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலயும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட இன்ட்ரோல் பேக். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி ஸ்லோவா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படத்தோட இன்ட்ரோல் பேக் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ரொம்ப ஸ்லோவா போயிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற இடத்துல இந்த இன்ட்ரோல் பேக்கை வந்து அவங்க ஹைப் பண்ணி நிப்பாட்டின ஒரு பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸும் தேட்டர்ல விசில் கிளாப்ஸ் சொல்லி அவங்களோட ரெஸ்பான்ஸ் நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த படத்தோட இன்ட்ரோல் போர்ஷனை ரொம்ப பிரில்லியண்டா பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்த நல்ல விஷயமா நான் பார்க்க விஷயம், இந்த படத்துல இந்த ஹீஸ்ட் சீக்வன்ஸ், அதாவது இந்த ராபரி பண்ற பேங்க கொள்ளடிக்கிற சீன்ஸ் எல்லாம் காட்டும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு நார்மலா ஒரு முகமுடிய போட்டு சும்மா கண் எடுத்து போய் இதை மட்டும் காட்டாம, இப்ப ஹீரோ இடத்துக்கு போய் கொள்ளடிக்கிற போறாரு அப்படின்னு காட்டணும்னா சும்மா போறாரு கொள்ளடிச்சு வராரு அப்படிங்கிற மட்டும் சும்மா சிம்பிளா காட்டாம அதுல ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து அவர் எப்படி சமாளிச்சா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். அடுத்தது இந்த படத்தோட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஜெயராமன் அண்ட் சுரேஷ் இவங்களோட ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்களோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் டீப்பா கொடுத்திருந்தா ஸோ இது இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. மற்றபடி அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல நம்ம தனுஷ் அவர்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்க KS ரவிக்குமார் அவர்கள், அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் டச்சிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல கொடுத்துருக்காரு. மற்ற படங்களை தாண்டி இந்த படத்துல அவருடைய கேரக்டரா இருக்கட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி பண்ண மற்ற படங்களை தாண்டி இந்த படத்துல கண்டிப்பா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அவருடைய கேரக்டரும் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அடுத்ததா இந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட விஷுவல்ஸ். ஸோ அந்த அளவுக்கு தத்ரூபமா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த 1990 காலகட்டங்களில் இந்த ராமநாதபுரத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி வந்து காட்டுறதுக்கு, அந்த ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறதுக்கு அவங்க நிறையவே மெனக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சு. அந்த செட் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸ், அந்த கலர் டோனு, கேமரா ஃப்ரேமிங் ஒர்க், இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிமோட்டோகிராஃபியா இந்த படத்துல நம்ம பார்க்க முடிஞ்சு. ஃபிலிமோட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் தான் இந்த படத்துக்கு ஃபிலிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறேன். அப்புறம் என்ன தர்ஷா இதெல்லாம் இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, இந்த படம் நல்ல படம் தான், நான் போய் தியேட்டர்ல பாக்குறேன், கொடுக்குற காசு ஒருத்தரான படம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கேட்டுட்டு அப்புறமா இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாம்னு முடிவு பண்ணுங்க.
ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஏன் அதை இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கரா படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு உள்ள இருந்துச்சு. ஏன் அப்படின்னா போர்த்தொழில் மாதிரி ஒரு படத்தை டேரக்ட் பண்ண ஒரு டேரக்டர், அந்த படமும் ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த படமும் அதே மாதிரி ஒரு த்ரில்லர் சேனல் அந்த படமும் போகுது. ஆனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சு அவரோட ஸ்கிரீன் பிளே வைஸ். இன்னமும் சொல்ல போனா ஆக்டர் தனுஷாவோட இன்புட்ஸ் இந்த படத்தை நிறைய இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸும் எனக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டேரக்ட் பண்ணி நடிச்சிருந்த இட்லி கடை படம், இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ இந்த கரை படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் பார்க்கறதுக்கு சிமிலரா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை, அதே மாதிரி அப்பா அவரோட சென்டிமெண்ட், அந்த படத்துல கோயில் கொலசாமின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது வருது. பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, அந்த படம் தான் இந்த படம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் நமக்கு கொடுக்குது. இது எனக்கு பர்சனலா ஹானஸ்டா ஃபீல் ஆன ஒரு விஷயம் தான். அடுத்து இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப், ஏன்னா அந்த ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஸ்லோவா போயிருந்து செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா போயிருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து ஹிட் ஆயிடும். காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த படத்தோட கதையை சொல்லுவாங்க, அந்த படத்தோட கேரக்டர் யார் யாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி அந்த படத்தோட மூளை செட் பண்ணிடுவாங்க. அது இன்ட்ரோல் பேக் ஓரளவுக்கு நல்லா தான் முடிச்சு செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும். அதே மாதிரி தான் இந்த படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகுது. நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோல் பேக் ஓரளவுக்கு டீசெண்டா முடிச்சிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி திரும்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. கடைசியா வந்து கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா முடிச்சிருந்தாங்க. ஆனா ஓவராலா பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப லாகியா இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. படத்தோட டோட்டல் ரன் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 hours 40 minutes அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் 2-20 நிமிஷம் இப்படி கொடுத்திருந்தா இந்த படம் இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்த மைனஸ் பாயிண்டா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்க மமிதா பைஜோட கேரக்டர், அவங்களோட லுக் அண்ட் காஸ்டியூம் இது எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களோட கேரக்டர் வச்சு சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அவங்களுக்கான ஸ்கோப், அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கருத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ்ல வருவாங்க, செகண்ட் ஹாஃப்ல அதுவும் கிடையாது, ரொம்பவே கம்மியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸை கொடுத்துருந்துக்கலாம். எதனால் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த மமிதா பைஜோர்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களோட கேரக்டர்ல அவங்க லுக் எல்லாம் மாத்தி இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருந்தா படத்துல இவங்க நடிக்க வச்சு ஏதாவது டெஸ்டிபியூஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பதிலாக இந்த கேரக்டர்ல வேற ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ், சின்ன ஆக்ட்ரஸ், வளர்ந்து வரக்கூடிய ஆக்ட்ரஸ் இவங்க போட்டிருந்தா கூட இருக்கிறது ஓரளவுக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனா இவங்க மாதிரி பெரிய ஆக்ட்ரஸ், இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களை இந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நடிக்க வச்சு ஆனா அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்காது ஏன் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பெரிய மைனஸா நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பில்டப் சீன்ஸ் அண்ட் லாஜிக்கே இல்லாத சில பல சீன்ஸ். இது விக்னேஷ் ராஜாவோட படமா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஒரு சீன்ஸ் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் டேரக்ட் பண்ணி தான் போர்த்தொழில், இந்த படம் வந்து பெருசா பில்டப் சீன்ஸே இருக்காது. எந்த ஒரு கேரக்டருக்குமே பில்டப் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டோரி, அந்த கண்டென்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அது இந்த படத்தை நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த படத்தோட ஹீரோவான நம்ம தனுஷாவை பில்டப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஆனா படத்தோட கதையை அப்படியே கொண்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தை நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இருக்கு. ஸோ அந்த பேங்க் ராபரி பண்ற சீன்ஸா இருக்கட்டும், ஸோ நிறைய இடங்கள்ல லாஜிக்கல் மிஸ்டேக் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஜி பிரகாஷோட மியூசிக். என்ன ப்ரோ சொல்றேன், என் தலைவன் ஜி பிரகாஷ் நீ குறை சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டா ஆமா, அதான் அந்த படத்தில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜி பிரகாஷ் அவர்கள் ஒர்க் பண்ண படங்கள் அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படம் வந்து ஒன்று ஹிட் ஆகும், ஃபிளாப் ஆகும், அந்த படத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவரோட மியூசிக் அப்படின்னு எடுத்தா அதுல யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. டாப் நாச்சா கொடுத்துருப்பாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அதே மாதிரி சாங்ஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு டீசெண்டாவே கொடுத்துருவாரு. ஆனா இந்த படத்துல அது டோட்டலா மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஆகணும். அந்த கண்ணம்மா சாங் மட்டும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா போயிருச்சு. மற்றபடி கதையோட டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு சில சாங்ஸ் அப்படிங்கிறது வருது. ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எடுத்துக்கிட்டாலும் நிறைய இடங்கள்ல போரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பா நம்ம தனுஷாவுக்கும் மமிதா பைஜோர்களுக்கும் இருக்க கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுல பெருசா அவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சிங்க் ஆகாத பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதில் கொண்டு கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு ஏதோ சீரியலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு அதை ஹேட் ஆனிச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஜி பிரகாஷ் அண்ட் தனுஷ் இவங்க 2 பேரும் காம்போ சேர்ந்தாலே தரமா ஒரு படம் வந்துடும் அப்படின்ற மாதிரி, ஆடுகளம், அசுரன் இது மாதிரி. ஆனா இப்போ பார்க்கும்போது அது கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸா சொல்லுங்க. படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு சில பேர் நல்லா இருக்கு ப்ரோ, எந்த குறையும் இல்லை, படம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா படம் பார்த்து வந்து இன்னும் ஒரு சில பேர் இந்த படம் நல்லாவே இல்லை, மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு என்னைய கேட்டா, நீங்க தனுஷ் ஃபேனா இருக்கிறீங்க, அவரோட ஆக்டிங் காண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காண்டி இந்த படம் பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா போய் இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க ஒரு ஹிஸ்டரி த்ரில்லர் ஃபேன்ஸா, அதாவது இந்த ராபரி பண்றது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க, இந்த மாதிரி டேஸ்ட்ல உள்ள ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா இதுவே நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரியை நான் பார்க்கணும், ஒரு புதுசான ஸ்டோரியை பார்க்கணும், ஒரு ரேசியான ஸ்கிரீன் பிளே இருக்கணும், படம் வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு நீங்க போயிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுவோம். இதுவே இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா போர்த்தொழில் படத்தை டேரக்ட் பண்ணியிருந்த விக்னேஷ் ராஜாவோட 2வது படம். அப்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் சில பேர் பாக்குறாங்க. அப்படி பாக்குறவங்களுக்கு தான் இந்த படம் ஓவர் டிசப்பாயின்மெண்டா ஆகுது. ஏன்னா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும்
மேஜர் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம நார்மலா போய் படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல என்டர்டெயினான ஒரு படத்தை நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கும். ஆனா நீங்க போர்த்தொழில் மாதிரி ஒரு படத்தை நீங்க பார்க்கணும், அந்த மாதிரி படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் 100% அடிச்சு சொல்றேன். ஓவராலா இந்த கரை படத்துக்கு நம்மளுடைய சேனல் சார்பா நான் கொடுக்கக்கூடிய ஹானஸ்டான ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு ஒரு 2.7 கொடுப்பேன். ஸோ இது என்னுடைய பர்சனலான ஹானஸ்ட் ரேட்டிங். இப்போ வரைக்கும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாமா இல்ல ஓடிடில வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க தனுஷ் ஃபேனா இருந்தா கன்ஃபார்மா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். தாண்டி இன்னொரு ஜென்ரலான ஆடியன்ஸா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஓடிடில வர வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். சரி நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய இந்த கரை படத்தோடைய ஹானஸ்டான ரிவ்யூ வீடியோ. நீங்க யாராச்சும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட ஒப்பீனியனை சொல்லணும், இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும், கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான ஹானஸ்டான ரிவ்யூ வீடியோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நீங்க ரெகுலரா பார்க்கலாம். வீடியோ இவ்வளவு நேரம் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த இன்னொரு வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய்.